உங்கள் வாட்ஸ்அப்போட ஐகான்ஸை இது போல் வேர்சடைலாக சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? வாட்ஸ்அப்புக்குள்ள ஒரு சூப்பரான ஃபீச்சர் வந்திருக்கு. இது மட்டும் இல்லை, ஸ்பெஷலான ரிங் டோன்ஸு, தீம் கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறது, பின் பண்ணுற ஆப்ஷன், இன்னும் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம். இது எல்லாமே வாட்ஸ்அப்போட ப்ளஸ் அப்படிங்கிற நியூவஸ்டான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீச்சரில் வந்திருக்குன்னு சொல்லலாம். எஸ், இனிமேல் வாட்ஸ்அப்புக்கும் பணம் கட்டணும். நீங்கள் வாட்ஸ்அப்போட ப்ளஸ்ஸை பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையல் பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. 1 மந்த் ஃப்ரீயாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். உள்ள ஏற்கனவே என்னென்ன ஃபீச்சர்ஸ் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தோமோ அது வந்திருக்கா இல்லையா, எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். ஸோ இப்போது நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக ஸ்டார்ட் யுவர் ஃப்ரீ மந்த் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதுமானது. இது ரீடைரக்ட் பண்ணி உங்களை வந்து ப்ளே ஸ்டோருக்கு எடுத்துகிட்டு போகும். அங்கே நீங்கள் பேமெண்ட்கான கேட்வே வந்து ஆல்டர்னேட் பண்ணாத பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா ஜிபேக்குள்ளே இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக விட்டுறேன், இதில் இருக்கிறதே போதும் அப்படின்னு. இப்போது நெக்ஸ்ட் மந்த்துக்காக உங்களுக்கு ஆட்டோ பேமெண்ட் எனேபிள் பண்ணுறதுக்காக சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே ஜிபேக்குள்ளே போகும். அங்கே வந்து ₹2 மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்ட் பண்ண உடனே அந்த பேமெண்ட் கேட்வே வந்து கம்ப்ளீட் ஆயிரும்னு சொல்லலாம். செட்டப் ஆட்டோ பே அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனேபிள் இருக்கும்னு சொல்லலாம். ₹2 போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துடும். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ₹79 பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ப்ரீமியமான ஃபீச்சர்ஸ்க்கு. சரி வாங்க உள்ள என்ன ப்ரீமியமான ஃபீச்சர்ஸ் வந்துருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோக்குள்ளே சொல்லிடுறேன். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எனேபிள் ஆயிருக்கு இல்லையா, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கும். இது எந்த மந்த் வந்து எக்ஸிட் ஆகுது, எக்ஸிட் ஆகலை அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா பில்லிங்கும் வந்துடும், அடுத்த மாதம் என்ன எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இல்லையா, அங்கே போயிட்டு அந்த ஆட்டோ பேவை கேன்சல் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஜிபேக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஜிபேக்குள்ளேயே போயிட்டு அங்கே உங்கள் ப்ரொஃபைலுக்கான டேப் பண்ணிட்டு இங்கே வந்து ஆட்டோ பே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆட்டோ பேயை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண உடனே இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ பே இருக்கும்னு சொல்லலாம். அதாவது வாட்ஸ்அப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்களா, அந்த விஷயம் இங்கே இருக்கும். இங்கே பாஸ்ன்னு இருக்கும், கேன்சலே கொடுங்க. பாஸ் வேண்டாம், கேன்சல் தான் பெட்ரு. ஏன்னா அடுத்த முறை நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாமே இப்போ லைவ் பெண்டிங் ரெண்டுலேயுமே இல்லை, கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கேன்சல் பண்ண ஆப்ஷனில் தான் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ எந்த விதத்துலையும் மறி பண்ண தேவையில்லை. அடுத்த மாதம் அந்த ₹79 போயிருமே அப்படின்னு பயப்பட தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஃபீச்சர் இந்த வாட்ஸ்அப் ப்ளஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஸ்டிக்கர்ஸ். இந்த ப்ரீமியம் ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளாசிக்கானது, வேற லெவல் அப்படிலாம் சொல்கிறாங்க. உண்மையாலுமே அப்படியா அப்படிங்கிறத பார்த்தலாம். ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் அப்படிங்கிற ப்ரீமியமான ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தனித்துவமான கேரக்டரிஸ்டிக்கோடு வரும்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான குணம் இருக்கும். நீங்கள் நார்மல் ஸ்டிக்கர் சென்ட் பண்ணுறதை விட பார்த்தீங்கன்னா இதில் ஹைலைட்டடாக சில விஷயத்தை நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னார், அதையுமே வந்து லைவாக போட்டிருந்தாங்க. ஸோ அது உண்மையானு கேட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலி உண்மையாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிக்கருக்கும் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் இருக்கும். அனிமேஷனை தாண்டி அதோட சுற்றி இருக்க அந்த அவுட்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஷன் வந்து கொண்டு வரும். அது இந்த ப்ரீமியமான ப்ளஸ் ஸ்டிக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் லாங் எகோ 7 வருஷத்துக்கு முன்னாடி டெலகிராமில் இந்த ஃபீச்சர்ஸ் எப்பயோ வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஸ்டில் டெலகிராமில் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் இது போல விஷயங்களுக்கெல்லாம் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறது இல்லை. பட் இருந்தாலும் இது போல ஸ்டிக்கர்ஸ் வாட்ஸ்அப் கொண்டு வந்திருக்காங்க. இதை ஃப்ரீயாகவே கொடுத்துருந்துருக்கலாம், ஆனால் இதுக்குன்னு ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு கொள்கிறாங்க. பட் இருந்தாலும் ஓவரால் இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான கேரக்டரிஸ்டிக் இருக்குது. அதோட ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியும். எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா சேமான தீம் செட் தான். லவ், எமோஷன்ஸு, லாஃபு, க்ரையு, தென் சில பல ஃபேஸஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. என்ன கேரக்டர் மட்டும் மாறும்னு சொல்லலாம். அந்த கேரக்டருக்கும் சுற்றி இருக்க தீம் செட் வந்து மாறும். ஒரு ஃப்ளாஷியானது அண்ட் பார்த்தீங்கன்னா ரப்பானது, இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் இது நார்மல்லே வந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். நிறைய பேர் பேசியிருப்பாங்க. பட் ப்ரீமியம்னு போகும்போது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த ஃபீச்சரை வந்து பே பண்ணி தான் வாங்கணும் அப்படிங்கிறதுலேயும் வந்து ஒரு கோவம் வரும். கூட பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போய் இந்த விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லலாம். தென் ரெண்டாவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கஸ்டம் ஆப் ஐகான்ஸ் தான். கஸ்டம் ஆப் ஐகான்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வாட்ஸ்அப்லேருந்து பல கஸ்டம் ஆப் ஐகான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்க சில மொபைலில் பார்த்தீங்கன்னா எடிட் அப்னு கொடுத்தீங்கனாலே நம்ம அதை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் ஓவரால் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு நம்ம ஒரு ஐகான் பிடிச்சு எடுக்கணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கலாம், ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். இதையுமே ஃப்ரீயாக கொடுத்துருந்துருக்கலாம். பட் ஓவரால் பார்க்கும்போது எனக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். உங்கள் வால்பேப்பருக்கு தகுந்த மாதிரி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க ப்ரீசெட்டுக்கு வந்து தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா தீமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணி முடியும். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா
கிரீன் கலர் தான் இருக்கும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா டார்க் தீம்னு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்கும்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெர்சடைலான கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மல்டிபிளான கலர் பேட்டர்ன்ஸ் இருக்கு. இது எல்லாத்துலேயுமே வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது வாட்ஸ்அப்பே ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் லுக்கில் கொடுக்கும். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப் அப்படின்னா அது கிரீன் கலர் தான். அப்படி இருந்தால் தான் அது நல்லா இருக்குது. நானும் ப்ளூ கலர் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் அதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஒரு ப்ராப்ளத்தையும் நான் ஃபேஸ் பண்ணேன். யாராவது எனக்கு வந்து மெசேஜ் சென்ட் பண்ணால் இல்லை நான் மெசேஜ் அனுப்பிச்சா அந்த ப்ளூ டிக் பார்த்தீங்கன்னா டிக் ஆனதே எனக்கு ஓரளவுக்கு தெரியல. அது மட்டும் கொஞ்சம் குறையா இருக்குது. ப்ளூ டிக்கு ப்ளூ தீமே வைக்கும் போது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணேன். உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஓவரால் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து பார்க்கும்போது ஆப்போட எக்ஸ்ட்ராவான ரிங்டோன்ஸ் தான். எஸ், எக்ஸ்க்ளூசிவான இந்த வகையான ரிங்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட மெசேஜஸ்க்கு ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட காலர் டோன்ஸுக்கு இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஈஸியாக வந்து செட் பண்ணிக்க முடியும். ஓவரால் நல்லா இருக்குது. ஆனால் நோக்கியாலேருந்தும் பார்த்தீங்கன்னா சில வகையான டோன்ஸ் வந்து இவங்க உருவ மாதிரியும் தோணுது. எனக்கு அந்த மாதிரி ஃபீல் இருக்குது. நான் நோக்கியா டோன்ஸை நிறைய முறை கேட்டிருக்கேன். 1100 கேட்கறதுலாம் இங்கே கேட்குது. இன்னும் பழைய காலத்தில் நம்ம போயிட்டோமா, இதுதான் உங்களோட அந்த கஸ்டம் ரிங்டோன்ஸா அப்படின்னு தோணுது. இருந்தாலும் ஓவரால் நல்லா இருக்குது. அதே மாதிரி 20 சேட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பின் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த 20 சேட் பின் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நியூவாக ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா 20 சேட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு தான் நீங்கள் அதை பார்க்குற மாதிரி இருக்கும். இதுவுமே ஒரு ப்ராப்ளம்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்போட ஐகான்ஸ் வந்து பக்கியாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுற ஆப்ஷன், கிளியர் கேட்ச், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஓவரால் ஓகே தான். பட் எனக்கு அந்த தீம் செட்டில் அது என்னன்னே புரியலை. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது வந்ததுக்காக இது வந்துச்சா இல்லை இது எடுத்தாங்களான்னு தெரில. கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா இது போல் இன்ஸ்டாகிராம் ப்ளஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் என்னால் அதை சப்ஸ்கிரைப் பண்ண முடியலை. ஓப்பனாகவே சொல்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ரேட்டட் பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ்ட்ராவான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கனால ஆண்ட்ராய்ட் 10 இல்லை அதுக்கும் கொஞ்சம் மேலே இருக்கிற டிவைஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. நான் நார்மல் வெர்ஷன்லையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷன்லையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். இந்த எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. லிட்டரலி பார்க்கும்போது 12 ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 12லையுமே என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல. அந்த ஃப்ரீ ட்ரையல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே என்னால் போக முடியலன்னு சொல்லலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வராது. பட் வரும், கொஞ்சம் டிலே ஆகிட்டு வரும். ஸோ இந்த வாட்ஸ்அப்போட ப்ளஸ் ஃபீச்சர் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை ஃப்ரீயாக கொடுத்துருக்கலாமா இல்லை இது பெய்டில் இருக்கதே ஓகேவா? உங்களோட கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தெரிஞ்சுப்போம், புரிஞ்சுப்போம், இந்த டெக்கை பற்றி நல்லாவே கற்றுப்போம். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.